கேட்கிற போது மிகவும் இனிப்பாக தித்திப்பாக இருக்கு. மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது, மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு, மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும் அணு உலை மின் உற்பத்தியும் இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது. வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்கலாம். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அணு குண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அதை அனுமதித்தோம். அனல் மின்சாரம் சரி, ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை, வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள், பயணித்து போவோம், அதன் அருகிலே போவோம். உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மயில் உண்டு வைத்திருக்கிறேன், அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன், அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வேற என்ன செய்வீர்கள்? வளர்ச்சிதான். தாயை கொன்னுவிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்லுகிறார்கள் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கிலுமே எல்லாம் இப்படித்தான். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. வேலைக்கு என்ன? சம்பளம். சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதுதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு, உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு, சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதெப்படி? 100 பேரில் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் என்ன? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மது அருந்தினாலா, புகைத்தாலா, பன்பராக்கு, பீடா, குட்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டால். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது? தாயின் பால் நஞ்சாகிட்டது. உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத, விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான். அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன? தாய் உண்ட உணவு விஷமாகிவிட்டது. அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது, குழந்தைக்கு புற்று. வாங்க, புற்றுநோய் மருத்துவமனைக்கு போலாம். 3 வயது 2 வயது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் புற்றுநோயால் அவதி உறுவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லையா என்று பாருங்கள். மாற்று மின்பெருக்கம் இல்லை, இருக்கிறது. உலகெங்கிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள். சூழியலுக்கு எந்த செய்ய முடியாதா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது. இது என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோட காட்டும் போது, ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் என்று கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை 500 ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலே 81 விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்திய 299 பேரில் என் உடன் பிறந்தார்களே,
299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது? வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான், சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பு அவனுக்கு. இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை, காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம், தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல், இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள், என்ன வேணாலும். இந்த நாட்டில் போல அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, உங்களுக்காகத்தான் உங்களை நான் பேசினேன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒன்ன கவனி, நீ இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க பிளைட் கிடையாது. பறக்க ஒரு வண்டி இண்டிகோவை தவிர வண்டி கிடையாது. பிறகு எதற்கு 5000 ஏக்கர்ல விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும்? யாராவது ஒருவன் சிந்தி. இருக்கிற வாவு சிதம்பரம் நம் பாட்டனுடைய பேர்ல இருக்கிற துறைமுகத்திலும், தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலும் 40-50 விழுக்காடுகள் வேலை நடக்கிறது. எந்த கப்பல் சரக்கை இறக்காமல் தவித்துக் கொண்டு நிற்கிறது, எந்த சரக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. பிறகு எதற்காக 6111 ஏக்கரிலே காட்டுப்பள்ளியிலே துறைமுகம் என்று அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் கேளுங்கள். எதற்காக? யாருடைய வளர்ச்சிக்காக? அந்த துறைமுகத்தை 6111 ஏக்கர்ல கட்ட போறவர் யார்? அதானி. ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள்? 80 கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆள்கிற அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று. கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற மக்கள், பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தவனே, பல கோடிக்கணக்கான குழந்தைகள். இந்த வளர்ச்சியை சொல்கிற பெருமக்கள், இரவு உணவில்லாமல் என் நாட்டு குடிமக்கள் உறங்க செல்ல மாட்டார்கள், பசி இல்லாத பச்சிளம் குழந்தைகள் படுக்க செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால் நீங்க எத்தனை அணு உலையும் கட்டுங்கள், எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு வாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மாற்றே இல்லையே. வேற எப்படி மின்சாரம்? உங்களிடத்திலே கேட்கிறேன், அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? சொல்லுங்க நீங்க. எங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய ஒளி தகடுகள் போடுவார்கள் இவர்களால். ஏன் டிவைடர்ல போட முடியாதா? அரசு கட்டிடங்களில் மேற்கூரையில் போட முடியாதா? ஏன் இந்த கட்டிடத்தின் மேற்கூரையிலோடு போட முடியாதா? விளைநிலத்திற்கு பயன்படாத இடங்களில் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா? உலகத்தில் பிரிட்டன்ல போய் பாருங்கள், கடலுக்குள்ள இருந்து 100 அடியில காற்றாலை மின்சாரம், எந்த தடையும் இல்லாமல் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா? எத்தனை பாலைவனம், இந்த பாலைவனங்கள், தார் பாலைவனம், ராஜஸ்தான், இந்த பாலைவனங்களில் எல்லாம் 365 நாளில் 300 நாட்கள் மேக தடையின்றி சூரிய ஒளி கிடைக்கிறது. அங்க சூரிய ஒளி தகட போடு. யாரு கேட்டா? யாரு கேட்டா? அந்த தகடை கழுவ தண்ணி தானே. கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க கொடுக்கிற நீ அந்த தகடை கழுவ தண்ணியை நீ கொண்டு போக முடியாதா? கொண்டு போக முடியாதா? விளைநிலத்தை பறிச்சுதான் சூரிய ஒளியில் மின்புங்க அமைப்பியா? அது அந்த விளை நிலத்துலதான் காற்றாலை மின்சாரமா? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, அனல் மின்சாரம் சூரியலுக்கு கேடு, அரசிடத்தில் இருக்கும். அணு உலை சூரிய சூழ்நிலைக்கு கேடு. வெடித்தால் வாழவே முடியாது. இங்க பார், போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும். ஆனால் அணு உலை, இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில், நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க. நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை, செர்னோபிலில் 1986 வெடித்தது. 1 லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள்.
இந்த புகுஷிமால வெடித்தது. அந்த பக்கத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மேய்கிற பன்னியின் கரியில கதிர்வச்சிருக்கின்றான். நீ எதை நினைச்சு, நீ எதை பத்தி கவலைப்படுற? நீ அந்த அணு உலை வெடிச்சது. அது இந்த அணு உலை, ஆபத்தான அணு உலை இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது. கேரளாவில் அணு உலை கொண்டு வந்தார்கள். என் உடன் பிறந்தவனே, கேரளாவில் அணு உலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள், அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி. ஏன்? அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது. அதனால அவங்க வரல. ஆனால் இந்த நிலத்தில் நட்ட இந்த அணு உலை மின்சாரம் ஆபத்தானது. நான் கத்துறேன், ஏன் நீ அரசு வச்சுக்கிற? அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டுது, பேராபத்து, சூழியலுக்கு கேடு, வாழ்விடத்தை நாசமாக்குது. கத்துறேன், அரசு வச்சுக்கிற. ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த காற்றாலை மின்சாரம், இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன? ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? யாராவது பதில் சொல்லு. ஏன்? இந்த மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆபத்து. எதிர்த்து போராடினால் என் மீது வழக்கு போடலாம், சுட்டுக் கொள்ளலாம், சிறைப்படுத்தலாம். ஆனால் தனியார் முதலாளிகள் ஆபத்து இல்லை, நாங்க போராட முடியாதுல்ல. எங்க ஊர் கமிதியிலே 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை இந்த நாட்டின் முதன்மை பணக்காரர் ஐயா அதானி. 4000 ஏக்கரை எடுத்து கொடுத்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. என் சொந்த ஊர்ல 4100 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காரு. அந்த பணம் நம்ம அரசுகிட்ட இல்லையா? என்ன தெரியுமா? 7 மத்த மாநிலங்களில் 5 ரூபாய்க்கு ஒரு அலகு மின்சாரம் வாங்கிக் கொள்கிற நிலைமையில் 5 ரூபாய்க்கு தான் கொடுக்கிறார் அதானி. இந்த நாட்டின் நிலத்தை கொடுத்து, நிலத்தடி நீரை எவனவளாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறோம் என்று ஒப்பந்தப்பட்ட பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு மின்துறையில எவ்வளவு கோடி, எவ்வளவு லட்சம் இழப்பீடு இருக்கு தெரியுமா? 1,30,000 கோடிக்கு மேல இழப்பீடு. மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணு இல்ல, நீ வாழ்ந்துக்க. நீ அனல் மின்சாரத்தை போடு, அணு உலை மின்சாரத்தை போடு, நிலக்கரி எடு. ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு. நான் இருந்தா வாரேன், இல்லைன்னா போ. உலர் சாம்பலினுடைய நீ சும்மா போகும்போது இங்க பாரு, நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே, கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரம் வைத்திருக்கிறாய்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை. நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய்? உன் நாடே சொல்லுது 28 மரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு. இருக்கா? யோசிச்சு பாத்துக்க. நீ இருக்கா? அப்புறம் நுரையில் தொற்று, மூச்சு திணறல், தோல் நோய் எல்லாம் வரணும். எப்படி வராம இருக்கும்? இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா, அந்த நீட்டிப்பு வேண்டாமா அவன்கிட்ட கேளு. ஒவ்வொரு தடவை அவன் வீட்டு போய் கேளு. ஆமாங்க, எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு உயிரை விட, வாழ்ற இடத்தை விட, காற்றை விட, நீரை விட, எல்லாத்தை விட வேலை, சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது. நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க, வாலிய கண்டிங்க, நல்லா செய்யுங்க. இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள், இந்த கருத்து வேணுங்கிற சொல்ற பெருமக்கள், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்தில் உங்கள் வீடை கட்டி வாழுங்கள். எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.